ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ பொறுத்ததுதான் பொறுத்தாய். இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திரு. உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேனே. இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் உன் அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு. சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். நான் ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன் கேள். 2 நபர்கள் இருக்கிறார்கள். முதல் நபர் நன்றாக உழைத்து சம்பாதித்து பணம் வைத்து கொண்டு இருக்கிறார். 2வது நபரோ ஒரு பரம ஏழை, பிச்சைக்காரர் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இருவரும் ஒரு பெரிய கடைக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்க செல்கிறார்கள். முதல் நபர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும். அவர் பணம் கொடுக்க முயலும் பொழுது தன்னிடம் ஒரு 100 ரூபாய் குறைவாக இருப்பதை உணர்ந்தார். இப்பொழுது முதல் நபர் 100 ரூபாய் குறைவாக இருப்பதாக கடைக்காரிடம் சொல்ல முடியாமல் சுய கௌரவம் தடுக்கின்றது. அதனால் அவருக்கு தனக்கு வேண்டிய பொருளை வாங்க முடியாமல் திரும்புகிறார். இப்பொழுது 2வது நபர் கடைக்காரரிடம் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? ஐயா, என்னிடம் பணம் இல்லை, சம்பாதிக்கும் திறமையும் இல்லை, பசி காதை அடக்கின்றது, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று பிச்சை கேட்டால் கடைக்காரர் எதையாவது எடுத்து 2வது நபர் பசியார கொடுப்பார். அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது வேலையோ வேறு ஒரு நல்ல வழியையோ சொல்வார். இப்பொழுது புரிகிறதா? நம்முடைய சுய கௌரவத்தை களைந்து இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இதைத்தான் சரணாகதி என்று சொல்கிறோம். சரணாகதியின் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? நாம் இறக்கும் தருவாயில் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை. இது பல புராணங்களில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. மரண தருவாயில் நம்முடைய உபாதைகளும் கருமாக்களும் நம்மை இறைவனை நினைக்க விடாது. அப்பொழுது நம்மால் இறைவனை அடைவது சாத்தியமில்லாமல் போகும். சரணாகதி செய்துவிட்டால் நாம் மறந்தால் கூட நாம் இறக்கும் தருவாயில் நம்மை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்மை கரையேற்றி விடுவார் நாராயணன். இது ஒரு சரணாகதியின் முக்கிய அம்சமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு. அதனால் நீ நல்லதை மட்டுமே நினை. சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான். அதனால் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குவார். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே, நிறுத்தாதே. உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன. இறைவன் திருவடியை இறுக பற்றிக்கொள். துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும். உன் தந்தை நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு?